ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம போன வீடியோவில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பார்த்தோம். டிஎன்பிசி குரூப் 4க்கான எக்ஸாம்க்கான சிலபஸ் தான் பார்க்குறோம், இலக்கணம். இன்றைக்கி அதோட கண்டினியூட்டி தான் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து 6ஆம் வகுப்பு இலக்கணம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். அதாவது நம்ம தமிழ் மொழியை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கவோ படிக்கவோ நம்மளால் வந்து சீக்கிரமாக உணர முடியும். இதே வேறு மொழி சொற்கள் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து தடுமாறும். அது மாதிரி எந்த தடுமாற்றமும் இல்லாமல் தமிழ் மொழியோட சொல்லோட முதல்லையும் இறுதியில் நடுவில் எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல வரணும்னு பார்க்குறது தான் இந்த டாப்பிக்கோட ஃபுல் வீடியோஸ் வரப்போகுது. ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே பாருங்கள், நன்றி 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 எல்லாமே நாள் ஆரம்பிக்குது. இந்த நா இதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆகும். நம்ம நாவோட பல்லுக்கோ அடிப்பகுதியில் ஒன்றும், நாவோட பகுதியில் ஒன்றும், நாவோட பகுதியில் ஒன்றும் நம்ம வந்து டச் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த நா அப்படிங்கிற இந்த நாவை. இப்போ எது சரியான வேர்டு இதில்? நன்றி, இந்த வேர்டு தான் சரி, இது ரெண்டும் தவறு. அப்போ அதான் நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த எழுத்துக்கள் வந்து இடம்பெயரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவற்றில் நன்றி என்பதே சரியான சொல்லவா, அதே தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றில் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள்லாம் என்ன? மொழி என்பதற்கு சொல் என்பது பொருள். மொழினா சொல் அப்படிங்கிறது பொருள். சொல் எனும் பொருள் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களே மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு சொல்லோட முதல்ல வர எழுத்துக்கள் தான் மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். மொழிக்கு சொல் அப்படிங்கிறதும் பொருள் உண்டு. ஓகே, உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இந்த வரிசையில் இருக்கிற எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வரும். ஞ, ஞ, யா, வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இந்த எழுத்துக்கள் இருக்கிறத சில எழுத்து மட்டுமே சொல்லோட முதல்ல வரும். அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்க, ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வரும். எடுத்துக்காட்டாக ஞனம். இதை வந்து இந்த காலத்தில் நம்ம எப்படி பேசுகிறோம், வழக்கம் மாதிரி அஞ்ஞனம், இஞ்ஞனம், எஞ்ஞனம் அப்படின்னு சொல்லிட்டு சொற்களில் மட்டுமே இந்த மாதிரி ஞா வந்து முன்கூட்டியாக முதல்ல வருது. அடுத்து இதே பாக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் மோஸ்ட் ஆஃப் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்குறதே பாக்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், கா வரிசையில் எழுத்துக்கள். இது ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்தது ஞா, 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 நே, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். யா வரிசையில் யா, யா, யூ, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். இப்படி கூட கேட்கலாம், சொல்லில் முதலில் வரும் யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு இது 6ம் கொடுத்துட்டு சொல்லில் முதலில் வருமா, இடையில் வருமா, கடையில் வருமா அப்படின்னு கூட கேட்பாங்க. ஆப்ஷன்ஸில் எப்படி வேணாலும் கேட்பாங்க. நீங்களே கொஸ்டின் தயார் பண்ணி நீங்களே ஆன்சர் பண்ணிக்கிற மாதிரி, இது எப்படி கேட்டாலும் எழுதுற மாதிரி மெமரி பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதனால வா வரிசையில் வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லில் முதல்ல வராது. அதாவது டா, நா, ரா, லா, 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 ரா, நா ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஒரு எழுத்து கூட அந்த வரிசையில் சொல்லோட முதல்ல வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வரவே வராது. ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்ல வருமா? வராது. அதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஒரு குறி எழுத்து வரும். ஞா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரவே வராது. அப்படியே வந்தாலும் அது வேறு மொழி எழுத்துக்களாகத்தான் இருக்கும். டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை இதெல்லாம் வந்து முதல்ல வருது. ஆனால் இது எல்லாமே வந்து பிறமொழி சொற்கள் தமிழில் வந்து ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். அதான் வந்து சொல்லுக்கு முதல்ல வரவே வராது. மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களே மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். உயிர்மை எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். அதாவது வந்து சொல்லின் இறுதியில் வர எழுத்துக்களை தான் நம்ம வந்து இறுதி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். உயிர்மை எழுத்துக்கள் 12 மெய்யோடு சேர்ந்து மொழி இறுதியில் வருவதை மட்டுமே நம்ம வந்து சொல்கிறோம். இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், உரிஞ்ச், வெரிந்த், அவ். மொழி இறுதியாக எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. சொல்லோட இறுதியில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்குடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். உயிரெழுத்து வந்து மெய்யோட இணைஞ்சு உயிர்மெய்யாக மட்டும்தான் சொல்லோட கடைசியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் வந்து இடம்பெறும் பொழுது சொல்லோட முதல்ல வரும். இந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்க்காம வந்துட்டோம் பாருங்கள். எக்ஸாம்பிள் கா வரிசையில் எழுத்துக்கள் கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி இது எல்லாமே பாருங்கள் முதல்ல வருதா? கா வரிசையில் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ஆயுத எழுத்து வந்து நடுவில் தான் எப்பயுமே வரும், முன்னாடியும் வராது, பின்னாடியும் வராது.
இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்துக்கள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்களை ஞா வரிசை வந்து சொல்லோட இறுதியில் வராது. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வகை எழுத்துக்கள் இறுதிமொழி எழுத்துக்களாகவே இடம்பெறுவதுண்டு. ஆனால் இது வந்து பிறமொழி சொற்கள், தமிழ் சொற்கள்லாம் வராது. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. எகர வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா கேலேருந்து நே முடிகிற வரிசை எதுவுமே சொல்லோட இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் இறுதியில் வருவதில்லை. நோவை தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் இறுதியில் வராது. நோ எனும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் எனும் பொருளில் வரும். நோ அந்த நோமே கூட எப்படி வரும்? ஓரெழுத்து ஒரு மொழியா? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நோ என்பதன் துன்பம் என்பதன் பொருள் அந்த மாதிரி தான் வந்துட்டு வரும்னு சொல்கிறாங்க. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்தும் சொல்லில் இடையில் மட்டுமே வரும். அளபடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி உயர் வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொழி முதல் மொழி இறுதி மொழி வரை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்லாம் வந்து அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டார்டிங்கில் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூடமே இது வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம 6th இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஈஸியாக இப்போ இருக்கிற 200 நாளில் 180 நாள் இருக்குது. ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். சிலபஸ் கவர் பண்ணிடலாம். Thank you friends.